இந்த கதையில வர கணவனும் மனைவியும் திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகியும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. வெளியில மத்தவங்க முன்னாடி கணவன் மனைவியாக பேசிப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அப்படி ஒண்ணும் கிடையாது. அப்படி அவங்க வாழ்க்கையில இருக்கிறதுக்கு என்னதான் ஆச்சு? இத சொல்றது தான் இந்த கதை. இந்த கதைய முழுவதுமா கேளுங்க. வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த கதையை ஜோதிர்லதா கிரிஜா அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த கதை 1998 வெளிவந்திருக்கு. வாங்க இப்போ கதை கேட்கலாம். திருமணமாகி 2 ஆண்டுகள் வரையில் அவர்களது வாழ்க்கை சரியாக தான் போயிட்டு இருந்தது. மனதுள் 1000 வேதனைகள் இருந்த போதிலும் திருமணம் என்கிற ஒன்று ஆகிவிட்ட நிலையில் காமாட்சி தன் பழைய காதல் பற்றிய ஞாபகங்களை அதன் ஒரு மூலையில் ஆழமாய் குழி தோண்டி புதைத்து விட்டாள். கணவனுக்கு விசுவாசமாக, எண்ணங்களில் கூட விசுவாசமாக தான் வாழ்ந்தாள். அக்கம் பக்கம் கவனிக்காமல் யாரை பற்றியும் எதை பற்றியும் பேசக்கூடாது என்பதை பயங்கரமான முறையில் உணர்த்திய அந்த உரையாடலால் தான் சாம்பமூர்த்திக்கு அவளது கடந்த காலத்து காதல் விவகாரம் பற்றி தெரிந்து போய்விட்டது. தீபாவுக்கு 1 வயசு ஆன பிறகு அவளை பார்ப்பதற்காக வந்திருந்த காமாட்சியின் அம்மா, அந்த பிள்ளைக்கு போன மாதம் கல்யாணம் ஆச்சுடி, உன்னோட ஞாபகத்தில் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்சுட்டு இருந்த அவனும் ஒரு வழியாக சம்மதிச்சு அவனோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய பாரம் இறங்கிடுச்சுமா. அவனால் உன்னோட குடும்ப வாழ்க்கை பாழாயிடுமோன்னு வயிற்றில் நெருப்பை என்ன கட்டிகிட்டு இருந்தோம் உங்கள் அப்பாவும் நானும். உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து ஒரு கசப்பில் என்னத்தையான்னு சொல்லி உன்னோட வாழ்க்கையை கெடுத்துட போகிறானோன்னு எங்கள் 2 பேருக்கும் கவலையாக இருந்தது. ஒரு வழியாக இப்போ தான் நிம்மதியாச்சு என்று சொன்னாள் காமாட்சியின் அம்மா. ஆனால் அந்த கணத்திலிருந்து காமாட்சியின் நிம்மதி பறிபோய் விட்டது. கடைக்கு போயிருந்த சாம்பமூர்த்தி பணப்பையை மறந்து விட்டதால் அதை எடுக்க வந்த நேரத்தில் தாயும் மகளும் பேசிக்கொண்டது அவன் காதில் விழுந்து விட்டது. அன்றிலிருந்து பிடித்தது அவகேடு. இது போன்ற நேரங்களில் ஒரு ஆண் கேட்கும் வழக்கமான கேள்விகள், விடுக்கும் சொல்லம்புகள், பெண்ணின் விளக்கங்கள் கண்ணீர் தொடர்ந்தன. திருமணத்துக்கு முன்னால் தான் உடல் ரீதியாக எந்த தப்பும் செய்யலை என்பதால் தான் தூய்மையானவளே என்கிற அவளது வாதம் சாம்பமூர்த்தியிடம் எடுபடவில்லை. வாய்க்கூசாமல் உங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு என் தலையில் ஒரு எச்சில் பண்டத்தை கட்டிட்டாங்க என்றான். அது மட்டுமா? இதை பாரடி, இன்னையிலேருந்து நீயும் நானும் மனசொப்பின புருஷனும் பஞ்சாதியுமா வாழ முடியாது. உன் மேலே நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தேன். கல்யாணம்னு ஒன்று நமக்குள்ளே ஆகிறதுக்கு முந்தி ஒரு கடுதாசி மூலமாக இப்படி விஷயங்கிறத நீ எனக்கு தெரிவித்து அதனால் பரவாயில்லையான்னு கேட்டிருந்தியானா நான் உன்னை மன்னித்து ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். இப்படி உண்மையை மறைக்க எனக்கு துரோகம் பண்ணிட்டியேடி. 4 பேருக்கு முன்னாடி நான் உன்னை அவமானப்படுத்த மாட்டேன். அப்போ எல்லா புருஷன்மாரையும் போல் உன்னோட பேசுவேன், அவசியத்துக்கும் பேசுவேன். மற்றபடி இனி மனசு ஒட்டாத வாழ்க்கை தான். நீ எனக்கு ஒரு தாசி மட்டும்தான் என்று சுட சுட பேசினான். அந்த கடைசி வாக்கியத்தை மட்டும் அவளால் தாங்கவே முடியாது போயிற்று. அவன் மனம் தன்னுடையதுடன் ஒட்டாத நிலையில் தான் அதற்கு தயாராக இல்லை என்று அவளால் சொல்ல முடியவில்லை. அவன் தன்னை துரத்தி அடிக்காமல் அந்த மட்டும் உடன் வைத்து கொள்ள முன்வந்ததே பெரிய காரியம் என்றுதான் அந்த கணத்தில் அவளுக்கு தோன்றியது. தீபாவுக்கு பிறகு அவளுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை. தன் அம்மாவும் அப்பாவும் எல்லா கணவன் மனைவியரையும் போல இயல்பாக பேசி பழகுவதில்லை. புன்னகை பரிமாற்றம் கூட செய்து கொள்ளாமல் இறுகிய முகங்களுடன் வளைய வருகிறார்கள் என்பதால் விவரம் தெரிகிற வயதில் வியப்புற்ற தீபா ஒரு நாள் அது பற்றி காமாட்சியிடம் கேட்டுவிட அவள் தன் கடந்த காலம் பற்றி சொல்ல வேண்டியதாயிற்று. தீபா, எங்கள் தெருவில் 4 வீடு தள்ளி கிருஷ்ணன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்னைய கல்யாணம் கட்டணும்னு ஆசை. நானும் சம்மதிச்சிருந்தேன்.
வீட்டில் எனக்கு வரன் பார்க்க தொடங்கினப்ப உண்மையை சொல்லிட்டேன். எங்கள் அப்பா என்னைய ரூமில் போட்டு பூட்டி வச்சாரு. ஏன்னா அந்த ஆளுக்கு பெரிய உத்தியோகம் இல்லை. உங்கள் தாத்தா பாட்டியுடைய அந்தஸ்துக்கு சரியானவங்களா அவரோட பெற்றவங்க இல்லைங்கிறதும் இன்னொரு காரணம். அந்த ஆள் உங்கள் தாத்தாவை சந்தித்து காமாட்சிக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவள் புருஷனை சந்தித்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு மிரட்டினார். ஆனால் உங்கள் தாத்தா அதுக்கெல்லாம் மசியலை. அப்படி ஏதாச்சும் செஞ்சியானா நீ வேலை செய்கிற கம்பெனி முதலாளிக்கிட்ட சொல்லி உன்னைய வேலையை விட்டு எடுக்க வைப்பேன்னு தானும் பதிலுக்கு மிரட்டினார். அந்த மிரட்டலுக்கு பயந்தோ இல்லாட்டி நிஜமாவே நல்ல குணத்தாலேயோ அந்த ஆள் அதுக்கப்புறம் என்னோட வழிக்கே வரலை என்று விவரமாக மகளிடம் கூறிய காமாட்சி சாம்பமூர்த்திக்கு எவ்வாறு அந்த விஷயம் தெரிய நேர்ந்தது என்பதையும் தெரிவித்தாள். கணவனுக்கும் தனக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலையும் விவரம் தெரிகிற வயதில் இருந்த மகளிடம் காமாட்சி அப்படியே சொல்லிவிட்டாள். அப்படியா சொன்னார் அப்பா என்று தீபா மாய்ந்து போனாள். இப்போது தாயுடையது போன்றே மகளின் காதல் விவகாரம். சாம்பமூர்த்திக்கு பிடிக்காத உறவு. அவளுடைய தந்தையை போன்றே இவரும் எழுத்தனாகவும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவனாகவும் தன் மருமகன் இருப்பதை அங்கீகரிக்கவில்லை. மனிதர்கள் ஏன் தான் இப்படி பணம், பதவி, அந்தஸ்து என்று பறக்கிறார்களோ என்று காமாட்சி நினைத்தாள். ஆனால் தனது நினைப்பை கணவனிடம் சொல்ல முடியாமல் தவித்தாள். பல் விலக்கிவிட்டு வந்த தீபாவிடம் காப்பி கோப்பையை தந்து கொண்டே அவள் ஆழ்ந்த பார்வையை அவள் மீது செலுத்தினாள். தீபா, உங்கள் அப்பாவுடைய பிடிவாதம் தெரியுமில்ல, என்னம்மா பண்ணுறது? நாமெல்லாம் வெறும் அடிமைங்க தான். பெற்றவங்க குழந்தைகளை நிறைய குடும்பங்களில் வெறும் உடைமைகளாக தானே, ஒரு நாற்காலி மேஜை போல தானே பார்க்குறாங்க. அவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குங்கிறத நினைப்பே அவங்களுக்கு கிடையாதுமா. என்ன பண்ணுறது? இப்போ நான் இல்லையா? எனக்கும் ஆரம்பத்தில் வேதனையாக தான் இருந்துச்சு. அப்பால் நமக்கு விதித்தது இதுதான்னு சமாதானம் ஆயிட்டேம்மா. நம்மால் வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? தீபா கலங்கிய விழிகளுடன் காப்பியை பருகி முடித்துவிட்டு கோப்பையை முற்றத்தில் போட்டார். சாம்பமூர்த்தி தமது அலுவலகத்தில் மிகவும் வேலையாக இருந்தார். மறுநாளுக்குள் தில்லிக்கு அனுப்ப வேண்டிய அட்டவணைகள் இன்னும் தயாராகவில்லை. எல்லாரும் சம்பளத்தை எண்ணி பார்க்குறாங்களே தவிர நாம் ஒழுங்காக வேலை செய்கிறோமாங்கிறத எண்ணி பார்க்கறதே இல்லை என்று தமக்குள் முனகியபடி முக்கியமான ஒரு தொலைபேசி அழைப்பை செய்வதற்காக அதன் இலக்கங்களை இயக்க முற்பட்டார். அப்போது, சார், உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் வந்திருக்குது என்ற தபால்காரரின் குரல் அவரது வேலையிலும் சிந்தனையிலும் குறுக்கிட அவர் திரும்பி பார்த்தார். பிஏ இல்லையாப்பா, அவர்கிட்ட கொடுத்துடுங்களேன் என்றார் சாம்பமூர்த்தி. கவருக்கு வெளியே பர்சனல்னு போட்டிருக்குது சார், அதனால் அவர் உங்களாண்டையே கொடுக்க சொன்னார். அவர் ஒளி வாங்கி கிடைத்துவிட்டு வியப்புடன் அதை பெற்றுக்கொண்டார். உரைக்கு வெளியே அனுப்புனரின் பெயரும் முகவரியும் இருந்தன. தீபா, சுருக்கெழுத்தாளர், இந்தியன் வங்கி என்று இருந்தது. அவர் படபடக்கும் இதயத்துடன் உரையை பிரிக்கலானார். கடிதத்தை தாம் படித்து கொண்டிருக்கும் வேளையில் யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக சிவப்பு விளக்கு பொத்தானை அழுத்திவிட்டு கடிதத்தை பிரித்து படிக்கலானார். அந்த கடிதத்தில், அன்புள்ள அப்பா அவர்களுக்கு தீபாவின் வணக்கங்கள். நேரில் உங்களிடம் சொல்ல முடியாத விஷயங்களையும் கேட்க முடியாத கேள்வியையும் இந்த கடிதத்தில் எழுதுகிறேன். அப்பா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையும் திருமணம் செய்து கொள்ள விரும்பி நேசித்ததில்லை என்றே நினைக்கிறேன். நேசித்திருப்பின் என் உணர்ச்சிகள் உங்களுக்கு புரியும். அல்லது அந்த வயதை கடந்து விட்டதால் எல்லாம் கல்யாணமானால் சரியாய் போய்விடும் என்கிற விவேகம் உங்களுக்கு வந்துவிட்டதா என்பது எனக்கு தெரியவில்லை. அம்மாவும் நீங்களும் மற்ற கணவன் மனைவியரை போல சகஜமாய் பேசி பழகுவதில்லை என்பது எனக்கு விவரம் தெரிய வந்த நாளிலிருந்தே தெரியும். நான் அம்மாவிடம் அது பற்றி கேட்டேன். அம்மா தனது பழைய காதல் கதை பற்றி கூறினார். பாட்டியும் அம்மாவும் அது பற்றி பேசி கொண்டிருந்தது உங்கள் காதில் விழுந்ததால் அது பற்றி அறிய நேர்ந்த நீங்கள் அம்மாவிடம் கேட்டது, அம்மா சொன்னது எல்லாவற்றையும் அம்மா தெரிவித்தார்.
அப்பா, திருமணத்துக்கு முந்திய விவகாரங்களை அவை மிக மோசமானவை என்பதை தெரிய வந்தாலொழிய ஆணோ பெண்ணோ கிளறக்கூடாது என்பது ஒரு நாகரீகம். திருமணத்துக்கு பிறகு ஒருவருக்கு ஒருவர் விசுவாசமாக நடக்கிறார்களா என்பதுதான் முக்கியம். அதன்படி பார்த்தால் அம்மாவின் மீது உங்களுக்கு வந்த ஆத்திரம் நியாயமற்றது. சரி, கேட்டது கேட்டீர்கள், அது பற்றி பரவாயில்லை. ஆனால் அம்மாவின் இயலாமையை ஒரு புரிந்துணர்வோடு அணுகாமல் நீங்கள் நடந்து கொண்ட முறை சரிதானா என்பதை என்றைக்காவது நீங்கள் எண்ணி பார்த்ததுண்டா? பெற்றோரால் அறைக்குள் வைத்து பூட்டப்பட்ட பெண் என்ன செய்திருக்க முடியும்? அன்று அம்மா இருந்த நிலையில்தான் இன்று நான் இருக்கிறேன் என்பதையாவது நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா? சரி, என்னை வற்புறுத்தி கட்டி கொடுத்து அனுப்பி வைத்தும் விடுகிறீர்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள்வோம். எப்படியோ என் கணவருக்கு என் கடந்த காலத்து காதல் விவகாரம் தெரிந்துவிட்டது என்றும் வைத்துக்கொள்ளுவோம். அந்த ஆள் என் இறந்த காலத்தை பொருட்படுத்தாது பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுவார் என்பது என்ன நிச்சயம்? அந்த ஆளும் உங்கள் பாணியில் உங்கள் மகளிடம் குரூரமாக பேச மாட்டார் என்பதுதான் என்ன நிச்சயம்? அப்பா, நீங்கள் அன்று அம்மாவிடம் கூறிய அதே சொற்களை இனி மனசு ஒட்டாத வாழ்க்கைதான், இனிமேற்பட்டு நீ எனக்கு ஒரு தாசி மட்டுதான் என்று அந்த மனிதரும் என்னிடம், அதாவது உங்கள் மகளிடம் கூறினால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்த்தால் இப்படி எனது விருப்பத்துக்கு குறுக்கே நிற்பீர்களா அப்பா? அத்தகைய ஆபாச சொற்கள் என்னை என்ன பாடுபடுத்தும் என்பதை நினைத்து பார்க்கவே அருவருப்பாக இருக்கிறது. அம்மா எப்படிதான் சகித்து வந்துள்ளாரோ. நீங்களாவது அம்மாவை 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்தாமல் தனிமையில் அவமானப்படுத்தினீர்கள். நீங்கள் ஏற்பாடு செய்யும் அந்த மனிதன் ஒரே அடியாய் என்னை திருப்பி அனுப்பியும் விடக்கூடும் தானே? இவற்றையெல்லாம் நன்றாக அலசி யோசித்து பார்த்தீர்களானால் இப்படி உங்கள் மகளின் வாழ்வு பாழாவதற்கான சாத்தியக்கூற்றுக்கு நீங்களே அடிக்கோல மாட்டீர்கள். இப்படிக்கு அன்புடன் தீபா. சாம்பமூர்த்தியின் புருவங்கள் ஏறி இறங்கின. அவர் தீபாவை அவளது அலுவலகத்தில் கூப்பிட்டு பேச தொலைபேசியின் இலக்கங்களை சுழற்றலானார். என்ன பேசியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.